வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க வைரல் டாக்ஸ். நான் உமாஷங்கர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு 5 கேஜெட்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள் 2. ரிமார்க்கபிள் 2னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நோட்பேடில் என்னடா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் நோட்பேட். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறீங்கன்னா அதிலே வந்து ஒரு அட்டாச்சாக ஒரு பென் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் இது. அதிலே நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வாக்கியம் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு வேர்டு ஒரு பேரா எழுதுறீங்கன்னா அப்படியே நீங்கள் நார்மலாக எழுதி முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த டைப்பிங் டெக்ஸ்ட் மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், நார்மலாக ரைட்டிங் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வருது, இல்லை சைன் போட்டு அப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம்னா வராங்க, ஃபார்மில் சைன் போட்டு அனுப்பணும்னா அதில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை வச்சுட்டு இதில் நீங்கள் அதிலே சைன் போட்டு அனுப்பிடலாம். அந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் உலகத்திலேயே ரொம்ப தின்னான டேப்லெட்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.19 இன்ச்சஸ். 0.19 இன்ச்சஸ்னால் ஒரு டைரி மில்க் திக்னஸ். நீங்கள் ஒரு டைரி மில்க் எடுத்தீங்கன்னா அது என்ன திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மெலிசான ஒரு டேப்லெட் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $399 கொடுக்குறாங்க. $399 வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த டேப்லெட்டை வாங்கி ஒரு 30 நாள் யூஸ் பண்ணலாமா. அப்படி உங்களுக்கு இந்த 30 நாளில் இதை யூஸ் பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டேப்லெட்டை கொடுத்துட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி அவங்களோட இது அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பேப்பர் ஃபீல்டில் இருக்குமா, இது எழுதும்போது உங்களுக்கு நார்மலாக ஒரு டிவைஸ்லாம் இப்போ சாம்சங் ஒரு பேனா அதோட பென்சில் வச்சுருக்கும் மாதிரி வளவலான்னு இருக்குமா அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் எழுதும்போது ஒரு பேப்பரில் எழுதுகிற ஃபீலிங் அப்படியே இருக்குமா அதில். அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. இதோட விலை வந்து நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,400 அவங்க டாலருக்கு வெறும் 400. நம்ம பார்க்க போகிற செகண்ட் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா கைகேஸ் கண்ட்ரோலர். கைகேஸ் கண்ட்ரோலர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கைக்கிட்ட ஒரு பேண்ட் மாதிரி வரும். அந்த பேண்டை வச்சு நீங்கள் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்மார்ட் டிவைஸ் எது வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வீடியோ கேம்ஸ் ஆடலாம். உங்கள் ட்ரோன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் அதை வச்சு பண்ணலாம். நீங்கள் அதை வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். 3D மாடலிங் பண்ணலாம். உங்கள் கம்ப்யூட்டர் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த ஸ்மார்ட் டிவைஸ் இருந்தாலும் அதை வச்சு உங்களால் ஸ்மார்ட் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து ஆக்சன்ஸை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுலேயே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இப்படி தள்ளலோனா 2 விரலை வச்சு இப்படி பண்ணோம்னா முன்னாடி போகும், மேலே போகணும்னா இப்படி மேலே தைக்கணும், அப்படி மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா நமக்கு தேவையான எப்படியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆக்சன்ஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக கவனிக்கும். நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அதை கரெக்டாக துல்லியமாக கவனிக்கும். லேட்டன்சிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டன்சிட்டி வந்து 10 மில்லி செகண்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் பேட்டரி லைஃப் வருது. சைடில் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 13,000 வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க அதோட ப்ரைஸு. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து இவங்க கை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது வந்து பேண்ட் அட்ஜஸ்டபிள் பேண்டு தான். நீங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி ஒரு பேண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம மூணாவது பார்க்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மாப். பிளாக் டெக்கான்னு ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்டீம் மாப்பை தயாரிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நார்மல் மாப் மாதிரி தண்ணி லிக்விட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாப்லேயே வந்து ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி இருக்குது, அதை தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் நார்மலாக மாப் போடுற மாதிரி போடலாம். இதை வந்து எந்த ஒரு மூளை முறுக்குனாலுமே வந்து நம்ம வந்து அதெல்லாம் குமிஞ்சு தேய்ச்சிருக்கணும், தேவையில்லை. இதில் இதுவே வந்து உங்களுக்கு மாப்பில் எல்லா ஒரு கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மூளையாக இருந்தாலுமே அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தனித்தனியான ஆப்ஷன்ஸு கண்ட்ரோல்ஸ்லாம் தராங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டோன்ஸு மார்பிள்ஸ்னால் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டைல்ஸுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதுக்கு உட்டுக்கு சோஃபா மாதிரி துணிகளுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து மோடை மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து ப்ரெஷஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம அதிலே வந்து எல்லாமே வருது. 7-in-1 மாப்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா கிட்டும் சேர்ந்து ஒரே பேக்கிங்கில் இந்த மாப் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது.
இது வந்து உங்களுக்கு ரொம்ப லெஸ் வெயிட்னு சொல்கிறாங்க. இது இந்த ஸ்டீம் மாப்பில் வந்து யூஸ் பண்ணது கூட உங்களுக்கு 99% வழக்கமாக அந்த சோப்பு கம்பெனிலாம் சொல்கிற மாதிரி 99% திரும்பி வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு இந்த மாப்பு விற்கிறாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து யாரும் மாப்பு வாங்குவா? நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற கேட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வாட்ச். அந்த லைட்டர் வாட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாட்ச் மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் லைட்டர் கொடுக்கும். இது வந்து கேஸ் லைட்டர் கிடையாது, கேஸ் ஃபயர் வராது. இது வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டர். இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் போட்டு நம்ம சார்ஜ் போட்டு நார்மலாக ஃபோனுக்கு எதுவும் சார்ஜ் போடுறோம்னா அந்த மாதிரி சார்ஜ் போட்டு அப்படி தான் இது யூஸ் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் நார்மல் வாட்ச் மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் வாட்ச் மாதிரி டயல் வாட்ச் தான், அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணால் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த லைட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் அந்த இது ஹீட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு அடாப்டர், சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதை சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 50 to 60 சிகரெட்ஸ் பற்ற வச்சுக்கலாம் அதில் சொல்கிறாங்க. பட் வாங்கி பற்ற வச்சு பார்த்தா தான் தெரியும். சும்மா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் கேஜெட்லாம் இல்லை. ஒரு வாட்சில் லைட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த எலக்ட்ரிக்கல் லைட்டர்ஸ் ஆல்ரெடி நார்மல் லைட்டர்ஸ் பார்த்துருக்கேன். அது மேலே வந்து நார்மலாக ஒரு வாட்ச் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் அந்த லிஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $18. $18 ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்க. $18 1300 நம்ம ஊர் காசுக்கு. ரெண்டாவது இது நம்ம ஊரில் வந்து டெலிவரி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் அவன் எங்கே விற்கிறானோ அங்கே வாங்கி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்தால் தான் உண்டு. அடுத்து நம்ம 5வது பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் வீல். இதை நான் இங்கே பார்த்துருக்கேனே. உங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு, ரைட்டு விடுங்க. இது வந்து மெஷரிங் வீல். இது வந்து ஒரு மெஷரிங் வீல். இது வந்து நீங்கள் நார்மலாக வச்சு அதோட லென்த்தை வந்து இப்போ நம்ம ஒரு இடத்த அளக்கிறோம்னா அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து வச்சு அதை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு எங்கே வேணுமோ அந்த ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதோட மெஷரிங் என்ன உங்களுக்கு அப்படிங்கிறத லென்த்தை வந்து கரெக்டாக காட்டும். அது ஒரு பட்டன் ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம போனதுக்கப்புறம் அது லென்த்து எடுத்தாச்சுன்னா திருப்பி ரீசெட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம லென்த் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இது வந்து ஃபீட் வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது 4 டிஜிட் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட் வந்து நமக்கு வந்து இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மேல் பள்ளம் இருந்தாலுமே ஒரு அக்யூரேட்டான ஒரு இது லென்த்தை கொடுக்கும். அக்யூரேட்டான கரெக்டான லென்த்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதில் ஹைட் வந்து 40 இன்ச்சஸ் வருது. இது நம்ம வந்து அப்படியே சுருக்கி இதெல்லாம் பார்த்தீங்களா கொடையெல்லாம் சுருக்குவோம்ல அந்த மாதிரி சுருக்கி 19 இன்ச் வரைக்கும் ஆக்கி நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ் ஆகலாம். தூக்கிட்டு போகும்போது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதை பார்க்க வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. இதை வாங்கி கேரி பண்ணி எடுத்து பார்த்து ஈஸியாக இருக்கும். இது நிறையா பேருக்கு வந்து யூஸ் ஆகாது. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெல்ட் கிடையாது, கியர் தான். அதை வந்து நம்ம கியர் தான் கொடுத்துருக்காங்க, பெல்ட் கிடையாது. அதனால நீங்கள் வந்து எப்படி தடுத்து போனாலுமே அந்த இந்த அளவுங்கிறத வந்து கரெக்டாகவே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெல்ட் கிடையாது, கியர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வீலுக்கு வந்து இந்த கியரிங் வீல்னு கூட பேர் வந்து கியரிங் வீல்னு கூட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,300 சேல் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நம்ம நாட்டில் இல்லை, பட் இந்தியாவுக்கு இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்தியாவுக்கு வருதுன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ள கிடைக்குமா. இதோட டெலிவரி சார்ஜ் வந்து பொருளோட ஜாஸ்தி. டெலிவரி சார்ஜ் சேர்த்து 6,600. 2,300 பொருள் 6,600 கொடுத்து அது அங்கேயே இருந்து கட்டும். நமக்கு டேப் பத்தாது, 100 டேப் பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 கேஜெட்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த 5 ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர் டெக் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். See you then next video. Bye 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 bye.